ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை எடுத்ததும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாள் சனிக்கிழமை எடுத்த விலாக் இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் எப்பவும் போல் வாசல் லைட்டாக கூட்டி தொளிச்சு விட்டுருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த இடம் ஈரமாக ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அப்படி தான் பண்ணியிருந்தேன். நிலவாசல் பூஜைலாம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிலவாசலில் இந்த மாதிரி விளக்கேற்றுறது அப்படின்றது குழந்தைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவு வளர்ந்துருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். ஏன்னா பிள்ளைங்க அந்த தீபத்தில் தெரியாமல் சுட்டுக்குவாங்க. அதனால் குழந்தைங்களாம் வளர்ந்தக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் விளக்கு விலையை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் ஏற்றிட்டு மனசார அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு கடவுள்கிட்ட நம்மளோட நிறைகுறைகள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன்லேயும் சாதம் எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் ட்ரிப்புக்கு போயிருந்தனால எங்களுக்கு அன்றைக்கி பெரிய சாப்பாடு செய்கிற வேலை இல்லை. அதனால் அன்றைக்கி ஈவினிங் சிம்பிளாகவே எங்களோட ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டக்கப்புறம் சந்தைக்கு போயிட்டு வந்த ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட் ரொட்டீன் முடிச்சிட்டோம் நாங்கள். எங்கள் வீட்டில் குழந்தைங்க எப்போவுமே சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உங்கள் இடத்துல நின்று நீங்கள் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறீங்களோ அதை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரூல்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பிள்ளைங்க அந்த டயத்தில் நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க. மறுநாள் சனிக்கிழமையும் சிம்பிளான ரொட்டீன் தான் இருந்துச்சு. கீரை சாப்பாடு தான் பண்ணியிருந்தோம். கேஸ் டியூப் வெடிச்சிருந்துச்சு. லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தனால என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறு வழியே இல்லை. கரண்ட் அடுப்பு தான் இருந்துச்சு. கரண்ட் அடுப்பில் சிம்பிளாக சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்காண்டி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தோசை ஊற்றுறதுக்கு ஒரு சிங்கிள் கேஸ் ஸ்டவ் வேலை பார்க்குறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டவ்வில் நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் இல்லாதனால தான் இவ்வளோ வேலையுமே. அவங்க இருந்திருந்தாங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு ஆஷா பிளேடு இருக்கும், அந்த மாதிரி இதை வச்சு கட் பண்ணி நம்மளுக்கு மாட்டி விட்டுருப்பாங்க. என்னால் அந்தளவுக்கு கட் பண்ண முடியலை. ஸோ அதனால் அன்னைக்கு ஆத்திர அவசரத்துக்கு இருந்தால் கரண்ட் அடுப்பை வச்சே நாங்கள் அன்றைக்கி சமாளிச்சிட்டேன். குக்கரில் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் வெறும் பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிறனால ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால் நான் சட்டியிலேயே எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு பாசிப்பருப்பையும் சேர்த்து காரத்துக்கு பச்சை மிளகா வரமிளகா மட்டும் சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் இப்படி தான் எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி லைட்டாக மூடியை போட்டு வேக வச்சோன்னா சாம்பார் தளன்னு சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு அடுப்பு வச்சு சமைக்கும்போது நாங்கள் பழைய ஏரியாவில் இந்த மாதிரி தான் விறகு அடுப்பெலாம் வெளியே வச்சு சமைப்பாங்க. அந்த ஞாபகம் வந்தது. கிட்ஸும் பக்கத்துலேயே நின்றுட்டு நம்ம என்னமோ வித்தியாசமாக செய்கிற மாதிரி பக்கத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.